முதல்ல பார்ட் டைமாக ஒரு ஜாபில் இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தோணும் இல்லையா? இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா முதலீடு தேவையில்லை. வயது 18 தாண்டினால் போதும். மாதம் 8000 முதல் 10,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். உங்கள் கையில் வெறும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மட்டுமே போதும். இதற்கு முன் அனுபவம் தேவையில்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாத ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் அவங்க ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம், டிரைவிங் தமிழா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோலை பற்றி பார்த்தோம். அதேமாரி இப்போது கீர் எப்படி போடுறது, எப்படி குறைக்கிறது, எந்த ஸ்பீடில் எந்த கீர் போடணும், எந்த ஸ்பீடில் எப்படி கீர் குறைக்கணும், எப்படி ரிவர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கீர் நியூட்ரனில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கம் ஆட்டி பார்க்கணும். ஆடிச்சுன்னா வண்டி இப்போ நியூட்ரனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறப்ப ஆடாது, அது சின்ன ஷேக்கு தான் மட்டும் தான் இருக்கும், ரொம்ப ஆடாது. அதே நியூட்ரலில் இருந்ததுன்னா லெஃப்ட் சைடும் ஃபுல்லாக போகும், ரைட் சைடும் ஃபுல்லாக போகும். ஓகேங்களா? அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம ஸ்க்ளச்சையும் பிடிச்சிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அதுதான் நமக்கு சேஃப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நியூட்ரலில் இருக்குது வண்டி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ளச்சை ஃபுல்லாக மிதிக்கணும். பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்க்ளச்சு பாதி இதை பீச்சு தான் கீர் போடுவாங்க. அது செய்யக்கூடாது, ரொம்ப தப்பு. வண்டிக்கும் சேஃப் கிடையாது, நமக்கும் சேஃப் கிடையாது. ஸ்க்ளச்சை ஃபுல்லாக மிதிச்சு இந்த லெஃப்ட் சைடு கடைசியாக தள்ளி ஃப்ரண்ட் தள்ளுறோம். இது ஃபஸ்ட்டு கியர். ஓகேங்களா? அதே பொசிஷனில் சென்ட்ரு அதே பொசிஷனில் பேக் வரும். இது செகண்ட் கியர். ஓகேங்களா? அதே பொசிஷனில் முன்னாடி போய் சென்ட்ரு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அது சென்டருக்கு ஆகிடும். நியூட்டன் பக்கம் ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆகிடும். மீண்டு தள்ளினா அது தேர்ட் கியர். அதுக்கு நேராகவே ரிவர்ஸில் வந்தால் ஃபோர்த்து கியர். ஓகேங்களா? அதே திரும்பி சென்டர் பண்ணி ரைட் சைடு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் போச்சுன்னா டாப், அதாவது 5வது கியர். ஓகேங்களா? இப்போ இந்த வண்டியில் 5 கியர் இருக்குது. சில வண்டியில் 4 கியர் இருக்கும், சில வண்டியில் 6 கியர் இருக்கும், 7 கியர் வண்டிலாம் இப்போ நிறையா வந்துருச்சு. நம்ம இதை பேசிக்காக பார்த்துப்போம். ஓகேங்களா? அதேமாரி ரைட் சைடு ஃபுல்லாக தள்ளி பின்பக்கம் நிறுத்திங்கன்னா ரிவர்ஸ் கியர் இது. ஓகேங்களா? ரிவர்ஸ் கியர் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஸ்க்ளச்சு கரெக்டாக மிச்சிருக்கோமா அப்படின்லாம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். அதாவது இப்போ நியூட்ரனில் இருக்குது, செக் பண்ணிங்க, நியூட்ரனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கீரை போட்டுட்டோம். அதேமாரி கீர் போட்டுட்டோமே, நம்ம ஸ்க்ளச்சை விட்டு ஆக்சிலேட்டர் மிதிக்கணும் அப்படிலாம் அந்த மாரி டாட்டே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. கீர் போட்ட உடனே நம்ம என்ன செய்யணும்னா கை ஸ்டேரிங்க்கு தான் வரணும். ஓகேங்களா? ஸ்டேரிங் கண்ட்ரோலில் இதுவும் வந்துடும். அதாவது கீர் போடுறதுக்கு மட்டுமே தான் அந்த கை யூஸ் பண்ணணும். திரும்ப ஸ்டேரிங் இங்கே வந்துடணும். ஓகேங்களா? கீர் போட்டுட்டோம், ஸ்டேரிங் பிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ளச்சை மெல்லமாக விடணும். ஸ்க்ளச்சை மெல்லமாக விட்டாலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அந்த ஸ்பீடு போதும் நமக்கு. ஓகேங்களா? இந்த வண்டி மூவ் ஆகின பிறகு லாஸ்ட் இந்த ஸ்பீடு 10 இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே செகண்ட் கியர், நேராக செகண்ட் கியர் போடுறோம். செகண்ட் கியர் போட்டவொடனே ஸ்க்ளச்சை விட்டு ஆக்சிலேட்டர் அமுக்கக்கூடாது. திரும்பவும் ஸ்க்ளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண பிறகு தான் நமக்கு தேவையான ஸ்பீடுக்கு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து நம்ம வண்டியை மூவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதேமாரி தேர்ட் கியரும் அப்படி தான். இப்போ இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்பீடில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 ஸ்பீடு தான் நமக்கு வண்டி போயிட்டுருக்கு. இப்போ 3வது கியர் போடலாமா? போடக்கூடாது. இப்போ குறைஞ்சது 20-30 ஸ்பீடாக தான் நம்ம போகலாம். இப்போ நம்ம 20ல் போயிட்டுருக்கோம். இந்த ஸ்பீடுக்கு இப்போ ஒரு 20 to 25 ரேஞ்சு, 30 ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா நம்ம தேர்ட் கியர் போடலாம். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா வண்டி வெட்ட ஆரம்பிச்சிடும். வெட்டி வண்டி சீக்கிரம் ஆஃப் ஆகிடும் வண்டி. ஓகேங்களா? அது ஸ்க்ளட்ச் பேட் ஆகட்டும், டயர் ஆகட்டும், எல்லாம் பாதிப்பு வரும். அதேமாரி நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நியூட்ரல் இருக்கா நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கியர் போடுறோம். ஃபஸ்ட்டு கியரில் வண்டி மூவ் பண்ணுறோம். ஸ்க்ளச்சை மெல்லமாக விட்டாலே வண்டி மூவிங் ஆகும். அந்த நேரத்தில் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே போதும், வண்டி மூவிங் ஆகிடும், ரன் ஆகிடும். ஒரு மேக்ஸிமம் 5 செகண்ட் கழிச்சு நம்ம செகண்ட் கியர் போடுவோம். ஓகேங்களா? செகண்ட் கியரில் இப்போ நம்ம ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்பீடு போகும். 20 to 25 ஸ்பீடு தாராளமாக போகும். 20 ஸ்பீடு தாண்டி 25வது ஸ்பீடு வரப்போ தேர்ட் கியர் போடுறோம். ஓகேங்களா? தேர்ட் கியர் இப்போ போட்டோம். தேர்ட் கியர் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to நமக்கு 40 வரைக்கும் போகும் தேர்ட் கியர். ஓகேங்களா? 40, 45, மேக்ஸிமம் 40 போதும் நமக்கு. 40ல்
40ல் நம்ம வந்து 4th கியர் மாற்றுறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி டர்னிங் வருது. இப்போ நம்ம வந்து ரைட் சைடு போகிறோம் அப்படின்னா என்ன செய்யணும், 4th கியர் வந்து நியூட்ரல் பண்ணுறோம். கிளட்சு ஃபுல்லாக மிதித்து நியூட்ரல் பண்ணி இண்டிகேட்டர் போடுறோம். இண்டிகேட்டர் போட்டு செகண்ட் கியர் போடுறோம். ஓகேங்களா? செகண்ட் கியர்னா சின்ன ஒரு மூவில் இருக்கிறப்போ நம்ம வந்து செகண்ட் கியர் தான் போடணும். செகண்ட் கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணுறோம். ஃபுல்லாக திரும்பிடுச்சான்னு பார்த்து ஸ்டேரிங்கை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டடி பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்டேரிங் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு, அதாவது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 30 to 40, அந்த 30 to 40ல் நம்ம வந்து திரும்ப 3rd கியர் போடுறோம். இப்போ 40 ஸ்பீடை தாண்டி வண்டி போயிட்டுருக்கு. 40க்கு மேலே போகுது அப்படின்னா 40 to 50. ஓகேங்களா? 40 to 50ல் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா 4th கியர் போடுறோம். இப்போ 50 to 60, 50 to 60ல் நம்ம வந்து 5th கியர் போடுவோம். 60 கிட்டத்தட்ட போயிடுச்சுன்னா நம்ம தாராளமாக 5வது கியர் போடலாம். கியர் அதாவது ஒரு கியர் நான் வந்து வண்டி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக என் கை இங்கே இருந்தது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கியரும் போட்ட பிறகு ஸ்டார்டிங்க்கு தான் கை போகணும். ஓகேங்களா? அதேமாரி ஸ்க்ளட்சை மிதிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறது வந்து செய்யவே கூடாது. நம்ம சீக்கிரம் ஸ்க்ளட்ச் கேபிள் வந்து சீக்கிரம் தேஞ்சிரும், மைலேஜ் நமக்கு கொடுக்காது. ஓகேங்களா? அதனால் இப்போ வந்து 5வது கியர் டாப்பில் போய்ட்டுருக்கு, 5வது கியர் போய்ட்டுருக்கு, ஸ்டேரிங்கில் பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து நிற்கிறோம். ஸ்டாப் பண்ணுறது எப்படி, 5வது கியர்லேருந்து ஃபுல்லாக ஸ்க்ளட்சை மிதிச்சு நம்ம வந்து நியூட்ரன் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா? நியூட்ரன் ஆகிடுச்சு. நியூட்ரன் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம பிரேக்கில் கால் வைக்கணும். ஓகேங்களா? பிரேக்கில் கால் வச்சு லெஃப்ட் சைடு பார்த்து இண்டிகேட்டர் போட்டு நம்ம நின்றுக்கிறோம். இப்போ சடனாக ஒரு ட்ரைனிங் வருது ஜி, அப்போ அந்த கியர் ஷிஃப்டிங்கை வந்துட்டு எப்படி வந்து மூவ் பண்ணுறது? அதாவது இப்போ நம்ம வந்து அதாவது 5வது கியரில் நம்ம போயிட்டுருக்கோம்னு வச்சுங்க. 5வது கியரில் போயிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஒரு டர்னிங் வருது. நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா பிரேக்கில் மெல்லாமல் ஃபஸ்ட்டு கால் வைக்கணும். கிளச்சில் கால் வச்சோம், 5வது கியர்லேருந்து அது வண்டி ஓட்ட பழக நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்துடும். 5வது கியரில் போயிட்டு இருக்கிறப்ப கிளச்சை முடிச்சோன்னா வண்டி இன்னும் மூவ் ஆகும். நல்ல ஃபோர்ஸாக ஒரு 50ல் போயிட்டுருக்க வண்டி ஒரு 55 ரேஞ்சுக்கு போய் அப்புறம் தான் ஸ்லோவாக ஆகும். நம்ம வந்து 5வது கியரில் இருக்கிறப்ப லேசாக பிரேக்கில் கால் வச்சோம்னா ஒரு 40 ஸ்பீடுக்கு வரப்போ என்ன செய்யணும்னா கிளச்சை பிடிச்சி நம்ம வண்டியை நியூட்ரல் பண்ணிடணும். இப்போ வந்து இப்போ 5வது கியரில் இருக்கோமே, 4க்கு போய் 3க்கு போய் 2க்கு வந்து நியூட்ரல் அப்படிலாம் கிடையாது. எந்த கியரில் இருந்தாலும் நியூட்ரலுங்கிறது சென்டர் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம நியூட்ரல் பண்ணிடுறோம். நியூட்ரல் பண்ணிவிட்டு நம்ம டர்னிங் திரும்பி நமக்கு தேவை. இப்போ வந்து ஒரு 2வது கியர் போடக்கூடிய ஸ்பீடில் வண்டி போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம 2வது கியர் போடுறோம். 3வது கியர் போடக்கூடிய ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னா நம்ம 3வது கியர் போடுவோம். நமக்கு வந்து இப்படி நம்ம கற்றுக்கிற புதுசில் நம்ம என்னன்னா ரொம்ப பொறுமையாக தான் டர்னிங் திரும்பணும். அப்போ என்னன்னா நம்ம செகண்ட் கியர் தான். ஓகேங்களா? இப்போ அங்கே ஒரு டர்னிங் வருது, அந்த டர்னிங் நான் திருப்பி கட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா ஜி? கிட்டே போய் விட முடியும். ஓகே ஜி, சொல்லட்டுங்களா? இப்போ வந்து வண்டி அது 4வது கியரில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த டர்னிங் லெஃப்ட் சைடு நம்ம டர்னிங் திரும்புகிறோம், மிரர் பார்க்குறோம், இண்டிகேட்டர் போடுறோம், நியூட்ரன் பண்ணுறோம். ஓகேங்களா? நியூட்ரன் பண்ணிவிட்டு நம்ம வண்டி கிளட்சு ஃபுல்லாக மிச்சு தான் இருக்கும். ரைட்டு திரும்பிட்டோம். நம்ம திரும்பவும் இந்த ஸ்பீடு வந்து நமக்கு வந்து 2வது கியர் போகக்கூடிய அளவுக்கு ஸ்பீடு தான் வண்டி போயிட்டுருக்கு. மீட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20. இப்போ வந்து என்ன செய்யறோம்னா நம்ம 2வது கியர் போட்டு திரும்ப வண்டியை மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? வண்டியை மூவ் பண்ணி திரும்பி 2வது கியர் 3வது கியர் போடுறோம். 2லேருந்து 3க்கு மாறிக்கிறோம். 3, 4, 5 அப்படி நம்ம மாறிக்க வேண்டியதான். திரும்புகிறப்போ ரைட் சைடு திரும்பினாலும் சரி, லெஃப்ட் சைடு திரும்பினாலும் சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிரர் பார்க்கணும். அதாவது லெஃப்ட் சைடு திரும்பினா லெஃப்ட் சைடு மிரர் பார்க்கணும், ரைட் சைடு திரும்பினா ரைட் சைடு மிரர் பார்க்கணும், அந்த இண்டிகேட்டர் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம திரும்புறது நமக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது. அதனால் மிரர் பார்த்து யாரும் வராதுங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம வந்து வண்டி லெஃப்ட்டையோ ரைட்டையோ நம்ம வண்டி திருப்பணும். ஓகேங்களா? டிரைவிங் தமிழாவை ஃபாலோ பண்ணிங்க.